ஹாய், இதான் நம்மளோட 4வது ஃபங்க்ஷன். ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன்னா பஃபர் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 3 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஜே லூப், ஓகே, ஒன்று ஜே லூப், 2வது ஐ லூப், 3வது பஃபர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைன் பை லைனாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தோம். பட் லைன் பை லைனாக சொல்ல முடியாது. ஸோ நான் ஒரு ஐட்ரேஷன் சொல்கிறேன், ஐயோட ஒரு ஐட்ரேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதோட ஐ லூப்போட முதல் லூப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதை வச்சு நீங்களே ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ இங்கே சைடில் நான் L1 அப்படின்னு ஒரு லூப் வச்சுருக்கேன், சாரி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே வச்சுருக்கேன்ல இந்த லிஸ்ட்டை. ஓகே, இந்த பஃபர் ஃபங்க்ஷனில் போட்டோன்னா, பஃபர் ஃபங்க்ஷன் இப்போ ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஓகே, ஃபங்க்ஷன் கால், பஃபர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். பஃபர் ப்ராக்கெட்டில் L1 டன்னா. இங்கே A இஸ் ஈக்குவல் டு அது தெரியும், டிஃபால்ட் பேராமீட்டர், ரைட்டா? இந்த F_L இருக்குல்ல, அது ஒரு லிஸ்ட் டேட்டா டைப். ஓகேவா? அப்போ தான் நம்மளால் அதை ஐட்ரேட் பண்ணவே முடியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் லென் ஆஃப் இருக்கா? இந்த இடத்துல லென் ஆஃப்னு இருக்கு இல்லையா? லென் ஆஃப்னு இருக்குது. ஸோ லென் ஆஃப் எஃப் இதுனா F_L. ஸோ அதை நான் லிஸ்ட்டுன்னே சொல்கிறேன். ஓகேவா? லென் ஆஃப் லிஸ்ட்டு. அப்போ நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட் என்னென்னா L1ன்ற லிஸ்ட். ஓகே, L1ன்ற லிஸ்ட். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, கொஞ்சம் பெருசாகணும் போல், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். டன். ஓகே, பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 போச்சுரா, இல்லை வச்சுட்டு வச்சுக்கிறேன். டன். ஓகே ஓகே மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட் இருக்குது. ஏன்னா அது நெஸ்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் இருக்குது, அடுத்து கீழே ஒரு லிஸ்ட் இருக்குது, அடுத்து இன்னொரு லிஸ்ட்டுன்னு மொத்தம் 4 லிஸ்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ லிட்ரலி 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லென் ஆஃப் அந்த F_L இருக்கு லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ஆகும்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 4 இருக்கும், ரேஞ்ச் ஆஃப் 4. ஓகேவா? ஸோ 4 தடவை ரன் ஆக போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஒரே ஒரு தடவை அந்த ஃபார் லூப் 4 தடவை ரன் ஆகும். ஆனால் நான் ஒரு தடவை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே டன். ஓகே ஓகே இப்போ ஃபஸ்ட் லூப் ஜே லூப். இப்போ ஃபஸ்ட்டு லூப் ஐயோட ஃபஸ்ட்டு லூப்பில் ஐயோட வேல்யூ என்னது? 0. ஏன்னா ஐயோட வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது? 0 to 4 தான், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் ஐயோட வேல்யூ 0. இப்போ ஃபஸ்ட்டு லூப்பில் ஐயோட ஃபஸ்ட்டு லூப்பில் ஜேவோட ஃபஸ்ட்டு லூப்போட வேல்யூ பாருங்கள். இப்போ ஜேயோட லூப் எப்படி இருக்குது? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். நான் கொடுத்துருக்க எல்லா மேப்புமே ஆக்சுவலி அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த L1ன்ற லிஸ்ட்டு தான் மேப், நம்ம கேமோட லெவல்னு சொல்லலாம். ஓகேவா? இது லெவல். ஓகேவா? இது லெவல் 1. நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கிறது லெவல் 1. ஓகேவா? நம்ம காமிச்சது உங்களுக்கு லெவல் 1. ஓகேவா? ஸோ அதனால் தான் L1 பேரே கொடுத்துருங்க அதுக்கு. ஸோ இந்த மேப் வந்து எப்படி நம்ம மேப் உருவாக்குறது தான், இல்லை மேப்பை பிரிண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம பஃபர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். கேட்டால் அது மட்டும் சொல்லுங்கள், அது கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் லைன் பை லைன் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் ஆஃப் 0, அதாவது லென் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 0னா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த L1 லிஸ்ட் இருக்குல்ல, அதோடைய 0th எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 0th எலமெண்ட் எது?
1,1,1,1 இருக்குது. அதே மாதிரி 1,5,3,1 இருக்கா. ஸோ இதே மாதிரி 2 லிஸ்ட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த மேப் லிஸ்ட். ஓகேவா, நான் எழுதிடுறேனே இதுக்கு தேவையில்லாமல். ஓகேவா, டன்னா. இப்போ இதுதான் 0th எலமெண்ட். இதுதான் 0th எலமெண்ட். கலர் மாற்றிடுறேன். ஓகே, இதுதான் 0th எலமெண்ட். ஓகேவா, அதுதான் 0th எலமெண்ட். ஸோ இந்த 0th எலமெண்ட் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, பிகாஸ் அதுவும் ஒரு லிஸ்ட்டு. ஸோ அதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், அதான் லென் ஆஃப் தட் லிஸ்ட். ஸோ 1 2 3 4. ஸோ அதோட இதுவுமே அதோட லென்த்துமே 4 தான். ஸோ ஜே லூப்பும் 4 தடவை ரன் ஆகும். ஐ லூப்பும் 0லேருந்து 4 தடவை ரன் ஆகும். 0லேருந்து 4 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். ஜேயோடதுமே 0லேருந்து 4 தான் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா, டன்னா. இந்த ஒரே ஒரு லிஸ்ட்டுக்கு தான் இதை சொல்கிறேன். ஓகேவா, இதே மாதிரி லெவல் 2 இருக்குது, லெவல் 3யும் இருக்குது. ஓகேவா, ஸோ லெவல் 1க்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். லெவல் 2வும் லெவல் 3யும் அதே கதை தான். என்ன ஸ்கேல் பெருசாக இருக்கும். ஐயோட வேல்யூவும் ஜேயோட வேல்யூவும் 0 to இங்கே வரைந்து 0 to 8 இருக்கும், அங்கே 0 to 10 இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா. ஸோ எல்லாமே ஒரே கதை தான். இப்போ வந்து ஐயோட வேல்யூ ஃபஸ்ட் லூப்பில் 0வாக இருக்கா. இது வேறு கேவலமாக இருக்குடா. ஐயோட வேல்யூ 0வாக இருக்கா. இப்போ ஜேயோட வேல்யூ ஃபஸ்ட்டு லூப்பில் 0வாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு வாங்களேன். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் 0 கரெக்டாக. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூவும் சரி ஜேயோட வேல்யூவும் சரி 0 ரைட்டா. ஸோ என்னடா நீ சின்ன ஜேயோட வேல்யூ ரெண்டுமே 0 தான். ஸோ இஃப் லென் ஆஃப் 0 எது இங்கே பாருங்கள். 0 எது. ஒரே செகண்ட் சூப்பர். 0 எது 0. இதுதான் 0th எலமெண்ட். 0th எலமெண்ட்டோட 0th வேல்யூ 0 1 2 3 கரெக்டா. ஸோ இதோட 0th எலமெண்ட் இது. இதுதான் 0th எலமெண்ட். ஸோ 0 ஈக்குவல் டு 6 அப்படின்னா நோ கிடையாது. நோ, தட்ஸ் நாட். ஸோ இந்த கண்டிஷன் தப்பாயிடும். பட் இது எல்லாமே இஃப்னு மட்டும் நான் சொல்லியிருக்கிறதுனால எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணணும். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஆஃப் 0 1 ஆமாம் 1ங்க சூப்பர் நடக்கும். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் நடக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, ஏவோட வேல்யூ டிஃபால்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேலே இந்த இடத்துல கொடுத்துருங்க இல்லையா. ஸோ ஏவோட வேல்யூ டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். ஸோ ஏவோட வேல்யூ இதுதான். ஸோ இது ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் எண்டு சீக்வல்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் கர்சர் இருக்குது. இப்போ அப்போ லூப் ஃபுல்லாக நடந்துடும். இந்த ஜே லூப் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக நடந்துடும். பிகாஸ் கண்டிஷன்லாம் பாருங்களேன். இது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூ ஆகும். மற்ற கண்டிஷன்லாம் இது என்ன கேட்குது, 0வா 0வான்னு கேட்குதா. செகண்ட் இது 0வான்னு கேட்குதா, இல்லைனா 4ஆன்னு கேட்குதா. ரெண்டுமே கிடையாது, ஃபால்ஸு. 2வான்னு கேட்குதா, அதுவும் கிடையாது. 1 தான் வேல்யூ. 3 நோ கிடையாது. 5 நோ கிடையாது. ஸோ லிட்ரலி ஜேயோட லூப்பில் இருக்க எல்லா கண்டிஷனும் செக் பண்ணியாச்சு. 1 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, அது இதுதான். என்னண்ணா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஜேயோட செகண்ட் லூப் பார்த்தோன்னா அப்போ ஜேயோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஸோ இப்போ ஜேயோட வேல்யூ 1னா ஐ ஆஃப் 0 இஃப் லிஸ்ட் ஆஃப் 0 ஆஃப் 1 தான் இப்போ செக் பண்ணுறோம். 0 ஆஃப் 1 எதுரா அப்படின்னா அது இதுதான். 0 ஆஃப் 1னா இதுதான் 0 கரெக்டாக. 0 ஆஃப் 1 இதை செக் பண்ணுறோம். இப்போ இதோட வேல்யூனா 1 இருக்காங்க. ஸோ 1னா இப்போயும் அதே கதை தான். இது மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற எதுவுமே ஒர்க் ஆகாது கரெக்டாக. ஸோ இதே மாதிரி அடுத்தது ஜேயோட வேல்யூ இப்போ இந்த லூப் ஃபுல்லாக நடக்கும். எல்லா கண்டிஷனும் தப்பாக தான் ஆகும் கரெக்டாக. ஸோ இதே மாதிரி இந்த லூப் ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா எல்லா வேல்யூமே 1 தான். 1 எல்லாமே 1 தான். ஸோ லிட்ரலி இந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ டன்.
ஜே லூப்பில் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிடும். இப்போ திருப்பி என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வரும். ஏன்டா அங்கே போகும்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஐ லூப்பில் தான் இதுவும் இருக்குது இன்டென்டேஷன் படி. ஸோ ஐ லூப்பில் ஜே லூப் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டில் எங்கேயே வரும் இல்லையா. இது ஃபுல்லாக நடந்துருச்சு. இப்போ அடுத்தது பிரிண்ட் பண்ணுது. ஏன் பிரிண்ட் பண்ணுதுடா அப்படின்னா இப்போ 4 தடவை செக் பண்ணிச்சா ஆல்ரெடி ஒரு தடவை பிரிண்ட் ஆச்சுன்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி 4மே பிரிண்ட் ஆகிருக்கும். ரைட்டா இது எப்படி ஆக்சுவலி இருக்கும்னு நான் காமிக்கிட்டா இப்படி தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும், நீ எப்படி சொல்லுவ அப்படின்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டாப் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு லைன் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு 4 தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதே செகண்ட் லைனுக்கு போதுன்னு வச்சுக்கேன் இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு. இப்போ ஆஸ் பர் திஸ் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன் படி பார்த்தோன்னா செகண்ட் டைமில் இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், இப்போ வந்து ஐயோட வேல்யூ 1 ஆயிரும். ஏன்னா ஒரு தடவை அந்த ஐ லூப் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1 மாறிடும். 0லேருந்து 1 மாறிடும். ஐயோட வேல்யூ 0 to 4 வரைக்கும் போகும் இல்லையா. முதல் தடவை நடந்து முடிச்சிருந்துச்சு. இப்போ செகண்ட் லூப் ஆகும். அது செகண்ட் லூப். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஜேயோட வேல்யூ திருப்பியும் 0 ஆகும். என்னடா சொல்கிற, ஏன்னா அது ஒரு தடவை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது தடவை திரும்பவும் அதே ப்ரோக்ராமை கால் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது தடவை அதே தான் நடக்கும். திரும்பவும் அதே செக் பண்ணணும். ஆனால் இங்கே மட்டும் ஒரு சின்ன இது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ 1 தான். அதாவது ஐ ஆஃப் 1 ஆஃப் 0னா நல்லா பாருங்கள். இதுதான் ஐயோட வேல்யூ 1. லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் 0 மாதிரி சொல்லிட்டேன். லிஸ்ட்டோடைய ஃபஸ்ட் எலமெண்ட். என்னடா வளர்ற, ஃபஸ்ட் எலமெண்ட் 2வது எலமெண்ட்டில் இருக்கிற இது 0வா 1ஆ 2 3 ஞாபகம் இருக்கா? எலமெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா ஐட்ரேஷன் படி. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டில் ஐ மென்ட் செகண்ட் எலமெண்ட் தான். ஆனால் 0 1 இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது செகண்ட் எலமெண்ட் இருக்கு. செகண்ட் எலமெண்ட்டில் ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்டாக இருக்க இந்த லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட் 1 தான். ஸோ இது செக் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஆஸ் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி இது பிரிண்ட் ஆயிரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 இருக்குது மேலே இந்த லிஸ்ட்டில் L1 லிஸ்ட்டில். இப்போ இந்த ஜேயோட லூப் நான் கொஞ்சம் குழப்பறேன் நினைக்க தெரியுது. ஸோ கொஞ்சம் நீங்கள் தான் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஐ எம் சாரி ஃப்ரெண்ட்ஸ். குழப்பலன்னா அதை டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ 1ஆக மாறிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ 1ஆக மாறினதுனால 5 இருக்குல்ல. ஸோ 5 நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ஜேயோட வேல்யூ 1 ஐயோட வேல்யூ 1ஆ. ஸோ இப்போ இஃப் லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் 1 6ஆ அப்படின்னா நோ, தட்ஸ் நாட். லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் 1 நோ. 1 ஆஃப் 1 1 ஆனால் நோ. 1 ஆஃப் 1 0வா அப்படின்னா 0வும் கிடையாது 4ம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல 5 தெரியுதா, அந்த இடத்துல 5 இருக்கா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் பார்த்தா 2 இருக்கு, நோ கிடையாது. 3னா நோ கிடையாது. ஆனால் 5 ஆனால் ஆமாம் 5 தான், இது ஒர்க் ஆகும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அங்கே என்ன பிரிண்ட் ஆகும் தெரியுமா, ஆஸ் பர் நம்ம ப்ரோக்ராமில் இருக்க மாதிரி அட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா டன்னா. இப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட் வரும். அப்போ வந்து அந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரே ஒரு தடவை அந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆகும். இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அது ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சா அடுத்து பிரிண்ட் ஆகி முடிஞ்சிடும். இப்போ திருப்பியும் ஜே லூப் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஜேயோட வேல்யூ 2 ஆகும். ஓகேவா? ஜே லூப் தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கும். இப்போ 0 1 2 தேர்ட் ஐட்ரேஷனில் இருக்கும். ஸோ அப்போ இஃப் லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் 2னா என்னது, 1 ஆஃப் 2 இங்கே 1 ஆஃப் 2 எங்கே 1 ஆஃப் 2 ஓகே. லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் 2 0 1 2 3 0th element, first element, second element, third element. இந்த 0th element, first element, second element என்னது, ஐயோட வேல்யூ 1 0 1 1 element. இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட். எக் செகண்ட் ஓகே. 0th element இதுதான் 0th element. ஐயோட வேல்யூ 1ஆ. ஸோ இதுதான் ரோ படி பார்த்தா ஃபஸ்ட்டு ரோ தான்.
0th ரோ ஃபஸ்ட்டு ரோ இதுதான். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனாவது காலம்னு சொல்லியிருக்கான்? செகண்டு காலம். 0th காலம், ஃபஸ்ட்டு காலம், செகண்டு காலம், ரைட்டா? ரோ காலம்னு பிரிச்சுக்கிட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் பஃபர் பண்ணுது. இங்கே 3யோட கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூ ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஏன்னா பிகாஸ் அந்த இடத்துல எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கா. ஓ இல்லை 3 தான் இருக்குது. 5க்கு அப்புறம் 3 தான் இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், 5க்கு அப்புறம் 3 இருக்கா. ஸோ 5க்கு அப்புறம் 3 இருக்குது. 6 இந்த கண்டிஷனில் பாருங்கள். இந்த கண்டிஷனில் பாருங்கள், 6 கிடையாது. ஏன்னா அங்கே 3 தான் இருக்குது. 1 கிடையாது, 0 கிடையாது, 2 கிடையாது. பட் அங்கே 3 இருக்குது. ஸோ 3 கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும். ஸோ அங்கே என்ன ஆகும்னா எண்டு வரும். ஓ மை காட், இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? எண்டு வந்துடும். எண்டு. ஓகேவா? அடுத்தது 1 இருக்குது. ஸோ 1 தான் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 1 தான். ஸோ 1, அடுத்தது 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்குறப்போ 2 எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் நான் அவ்வளோதான். இது அவ்வளோதான். இந்த ஃபுல்லாகவே அதுதான் நடக்கும். நீ எப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து பண்ணுறியே அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன பிரிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஐயோட இதில் தான் இருக்குது. கரெக்டாக? ஐயோட தான் இருக்குன்னு ஆல்ரெடி சொன்னல. ஸோ ஐயோட லூப் கீழே தான் அந்த இன்டென்டேஷனில் வருது. ஸோ நெக்ஸ்ட் லைன் தானாக வந்துடும். நம்ம என்ன தான் இந்த இடத்துல எண்டு கொடுத்துருந்தாலுமே, எண்டெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருந்தாலும், இங்கே கடைசியாக பிரிண்ட் மட்டும் கொடுத்து இந்த ஒரு லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா, இல்லாட்டி 4 தடவை லூப் ரன் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிண்ட், 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை ரன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். அண்டர்ஸ்டாண்டா? 4 தடவை ரன் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஓகேவா? இதான் நடக்குது, திரும்ப நடக்குது. ஸோ என்ன சொல்லுவோன்னு ஓகே. ஸோ இப்போ வந்து 3வது ஐட்ரேஷனில் இப்போ வந்து ஐயோட வேல்யூ 2 ஆயிரும். தலைவலியாக இருக்குல்ல? 0 0 ஆகும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு திரும்ப இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் 2 ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம பார்த்தே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல 2 இருக்கா, 2 எங்கே ஓகே ஆகும்? இங்கே தான் ஓகே ஆகுதா? ஸோ ஓ வரும். அடுத்தது என்ன போட்டுருக்கான்? 4 போட்டிருக்கான். 4 எங்கே கண்டிஷன் இருக்குது? இங்கே தான் கண்டிஷன் இருக்குது. ஆஹா, சாரிப்பா. ஓ எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. சாரி, 4 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஓ மை காட். ஓகே, 4 இங்கே தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அந்த இடத்துல வெறும் ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். அடுத்தது 1 இருக்குது. ஸோ திரும்பவும் இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் 4th ரோவில் எல்லாமே ப்ராக்கெட்டு தான். ப்ராக்கெட்டு. டன்னா. இன்னும் ஃபங்க்ஷன் முடியல, வெயிட் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் முடியல, அவ்வளோதான். ஃபார் லூப், ஜே லூப் 2 முடிஞ்சிச்சு. கடைசி ஒரு வேலை பாக்கி இருக்குது. அது என்னடா வேலை? இங்கே வாங்க. இருக்கா? பிரிண்ட் ஸ்கோர். பிரிண்ட் ஸ்லாஷனோட வேலைன்னா 2 ஸ்லாஷ்னா ஒரு லைன் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். ஸோ இங்கே தான் லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த லைனை விட்டு நெக்ஸ்ட் இடத்துல லைன் வரும். பட் நான் இன்னொரு ஸ்லாஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா இந்த லைனையும் விட்டுரும், அடுத்த லைனுக்கு வரும். அங்கே போயிட்டு SCORE ஸ்கோர் ஆக்சுவலி நான் எங்கே கொடுத்துருப்பேன்னா ஸ்டார்டிங்கில் 0 கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகிறப்போ 0 தான் பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஏன்னா 2 ஸ்லாஷன் வந்திருக்கு? பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து மேப் பிரிண்ட் ஆகிறப்போ 2 லைன் விட்டுட்டு திரும்பவும் அந்த மேப்பை பிரிண்ட் பண்ணணும். எப்போ தெரியுமா? மேப் பிரிண்ட் பண்ணாது. அது நான் பின்னாடி சொல்கிறேன். அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை தான். லிட்ரலாக அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கே தான். எதுக்கு? மேப்பை பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். வித் சம் நீட் ஒர்க் ஃபார் ஃப்ரண்ட் எண்டில் ஸ்பேஸ் விட்டு இருக்கணுன்றதுக்காக பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கே. புரிஞ்சா? டவுட் இருந்தால் தயவுசெய்து கால் பண்ணி கேளுங்க. இதோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் டவுட் எனக்கு தெளிவாக புரிஞ்சுன்னா என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனும் கிளியராக இருக்கும். ஓகேவா? பஃபரோட வேலை 2 தான். ஒன்று மேப்பை பிரிண்ட் பண்ணுறது, 2வது ஸ்கோரை பிரிண்ட் பண்ணுறது வித் சம் ஸ்பேஸ், நீட் ப்ரெசன்டேஷன் ஃபார் த ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? தேங்க்யூ.